அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படை தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா முதஸ்ஸிரில் 23 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال إن هذا إلا سحر يؤثر فقال காஃப் வல்லினை எடுத்து அதற்கான வல்லின தன்மையை கொடுத்துட்டு அலிஃப் மத்தா 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுக்கணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமாக இதுஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. அதில் அலிஃப் சகிரா இருக்குது, 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுக்கணும். மத்தை தொடர்ந்து அடுத்த வாத தொடக்கத்தில் அலிஃப் இருக்குது. ஸோ இது மத்து முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். இல்லை ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும். செஹ் ஹா சுக்கோன் லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தன்மீனுக்கு அப்புறமா யாருக்கு இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செய்யணும். செஹ் ரொய் இந்த மாதிரி ஹம்சா சுக்கோன் செஹ் ரொய்யோ சாரோ. வசனத்துடைய முடிவில் ரா தும்மால வந்திருக்கு, ரா சுக்கூன் ஆகிடும். முந்தைய இடத்துல ஃபத்தா இருக்கிறனால அந்த ரா சுக்கூனை வலினப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த வசனம் இன் ஹாதா இல்லா கௌலுல் பஷர். இன் ஹாதா நூன் சுக்குனுக்கு அப்புறமாக இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், ஒன்றா செய்யக்கூடாது. கூடவே அலிஃப் சகிரா 2 ஹரக்கத் நீட்டம் கொடுக்கணும். இங்கேயும் மத்துக்கு அப்புறமா அடுத்த வாத தொடக்கத்தில் அலிஃப் இருக்குது, மத்து முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். கௌலு காஃப் அப்படின்னு எடுத்ததற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். லாம் சுக்குன் கமரியா சேர்த்து ஓதணும். கவுலுல் பஷர். ஸோ இங்கே ரா கெஸ்ராவில் தான் இருக்குது. ஸோ கெஸ்ராங்கிறதுனால லைட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோன்னா எண்டில் வந்திருக்கு இல்லையா ஸ்டாப்பிங் ப்ளேஸில். ஸோ அப்போது அது சுக்கூன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்லி. அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறத கவனிக்கும் போது ஃபத்தா இருக்கிறனால அந்த ரா சுக்கூனை நீங்கள் ஹெவியாக தான் ஓதணும். ரைட்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فقال إن هذا إلا سحر يؤثر إن هذا إلا قول البشر